ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் தான் உங்கள் சங்கீதா சிவா. நம்ம வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ஆடி பிறப்பு நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி என்ன வ்ளாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா, இன்றைக்கி நானும் பாப்பாவை கோயிலுக்கு போக போகிறோம். எங்கே அப்படின்னா தாடிக்கொம்பில் இருக்கிற சவுந்தரராஜ பெருமாள் கோயிலுக்கு தான். நானும் பாப்பா ரெடி ஆகிட்டோம். கோயிலுக்கு கிளம்பிட்டோம். நம்ம செடியில் ரோஸ் செடி 2 பூ பூத்துருந்துச்சு கோயிலுக்கு பழனிக்கு. அதை எனக்கு ஒன்று பாப்பா பண்ண வச்சுக்கலாம் அப்படின்ட்டு பிடிக்கிட்டோம். ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு வச்சு விட்டுருவோம். இப்படி கொண்டா கிளிப் கொண்டா பெசாமல் இரு. பார்த்தீங்களா, எனக்கு ஒரு பூ வச்சு விட்றாங்க, எங்கள் அம்மாவுக்கு ஒரு பூ. பார்த்தீங்களா, எங்கள் செடியில் 2 பூத்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ கிளம்பிட்டோம். பாப்பா வா, பஸ் வந்துடுவா. கோயிலில் போய் விளாக் கம்ப்ளீட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா நானும் பாப்பா கிளம்பி பஸ்ஸில் போயிட்டுருக்குற கோயிலுக்கு பஸ்ஸில் இறங்கி நடந்து தான் போகணும். நடந்து போயிட்டுருக்குறோம். அங்கே பார்த்திங்கன்னா தேர் என்னமோ ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. என்னடா அப்படின்ட்டு கேட்டால் இங்கே ஆடி மாதம் தேர் திருவிழா நடக்குமாமா, அதுக்காக தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி அப்படின்ட்டு நானும் பாப்பாவும் பார்த்திங்கன்னா விளக்கு போடுறதுக்காக அவளில் விளக்கு போடுற இடத்துக்கு போனோம். அங்கே பார்த்தா பாப்பா அம்மா நான் விளக்கு போடுறேம்மான்னு சொல்லி சொன்னால், சரி அப்படின்ட்டு அந்த விளக்கு போடுறதுக்காக என்னென்ன பண்ணணும் அப்படின்ட்டு விளக்கு எடுத்து வைக்க சொல்லி, அந்த நெய் ஊற்ற சொல்லி, திரியெல்லாம் இப்படி போடணும்னு சொல்லி நான் ஒவ்வொன்றா சொல்லி கொடுத்தேன். பாப்பா அதை நான் சொன்னதை பார்த்து கரெக்டாக எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருந்தா. அப்புறம் பாப்பாட்ட நான் சொன்னேன், பாப்பா நீ பற்ற வைக்க வேணாம், கையில் தீப்பட்டுரும் அப்படின்ட்டு சொன்னேன். சரி அப்படின்ட்டா பாப்பா. அப்புறம் நான் தான் விளக்க பற்ற வச்சேன். காற்றுக்கு அதுக்கு விளக்கு பற்றவே மாட்டேன்னுச்சு. அப்புறம் ஒரு வழியை பற்ற வச்சுட்டு நானும் பாப்பா கோயிலுக்குள்ளே சாமி கும்பிட்றதுக்காக போனோம். பாப்பா ஓடி பிடிச்சி விளாண்டுட்டு இருந்தா. என்னை பிடிமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் உள்ளேயும் கோயிலுக்குள்ளேயும் போய் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு அங்கே கொஞ்ச நேரம் உக்காந்துருந்தோம். பாப்பா இருந்துட்டு அம்மா எனக்கு பசிக்குதுமா அப்படின்ட்டா. உடனே சரி அப்படின்ட்டு இந்த காசு அப்படின்னு சொல்லி கொடுக்கவும், பாப்பா எனக்கு போய் புளியோதரை வேணும்னு சொல்லி புளியோதரை வாங்கிட்டு சாப்பிட்டேன். சாப்பிட்டுட்டு சரி கொஞ்ச நேரம் சன்னதியில் உட்காந்துட்டு போகலாம் அப்படின்ட்டு உட்காந்துருந்துட்டு சரி சும்மா உட்காந்துருக்காட்டி என்ன அப்படின்ட்டு அங்கே கோயிலை சுற்றி அங்கே தேர் திருவிழாக்காக அந்த சாமியெல்லாம் கொண்டு போகிறக்காக ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த இதெல்லாம் நானும் பாப்பாவும் சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். நான் ஏன் இப்போ பேக் வாய்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா, அங்கே கோயிலில் பாட்டு ஓடிட்டு இருந்துச்சு, அதனால தான். அப்புறம் சுற்றி பார்த்துட்டு நானும் பாப்பா வெளியே பார்த்தா கோபுரத்துக்கு முன்னாடி லைட்டிங்கெல்லாம் பண்ணியிருந்தாங்க. அதுவும் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அப்புறம் நானும் பாப்பாவும் கோயிலேருந்து அங்கேருந்து கிளம்பிட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.